வணக்கம். என் பேர் யோகபாலன். தோழி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இன்றைக்கி நீதி கட்சியில் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி திராவிடத்தால் இங்கே நீயும் நானும் சமமாக உட்காந்துருக்கோன்னா அதுக்கு ஒருத்தரோட உணர்ச்சி தான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்தில் உணர்ச்சி ஒரு பிள்ளையார் சொல்லி. அந்த பிள்ளையார் சொல்லிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவை போதிச்சு திராவிடம்னா என்னன்னு எல்லாத்துக்கும் கற்று தந்து அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி இங்கே நம்ம சமமாக உட்காந்துருக்கோன்னா அதுக்கு அறிவு தான் காரணம். வெறும் பிள்ளையார் சொல்லியிருந்தால் பத்தாது, அதுக்கப்புறம் வர்ற கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இங்கே உணர்ச்சி தான் ஆரம்பம்னு சொன்னீங்கன்னா ஆரம்பித்தா மட்டும் போதுமா? முடிக்க தேவையில்லையா? நண்பர் சொன்னார், அதே பெரியார் இன்றைக்கி நம்மளை சமமாக உட்காந்து படிக்க வைக்கிறவர் எந்த படிப்பும் இல்லாமல் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் டிகிரி வாங்காமல் வந்தவர்னு. இங்கே ஓட்டு போடுறதுக்கு யாரும் படிப்பறிவு கேட்கல, பகுத்தறிவு தான் கேட்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பகுத்தறிவை பற்றி, படிப்பறிவு இல்லை. யாரும் டிகிரி இருந்தால் தான் வேலிடேஷன்னு அவங்க இல்லை. அவங்க பேசுகிறத என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக யோசித்து என்ன பண்ணுறாங்கங்கிறத சரியாக யோசித்து பண்ணாலே போதும். அவர் சொல்லியிருந்தார், இன்றைக்கி நாங்கள் விஜய் ரசிகர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பண்ண விஷயங்கள்னால பல நல்லது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறேன். அந்த உணர்ச்சி பகுத்தறிவு இல்லாதப்போ எந்த அளவுக்கு மோசமாக வரும்னு பார்ப்போமா? இவர் சொல்லியிருந்தார் ஸ்டார் வர்ஷிப் பற்றி. இந்த ஸ்டார் வர்ஷிப்பும் பகுத்தறிவு இல்லாத உணர்ச்சியும் எந்த பிரச்சனையை கொண்டு வருதுன்னா, காலையில் ஒரு ரீல் பார்த்துருந்தேன். அந்த ரீலில் இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு குழந்தையின் தாய் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர், குழந்தை போனால் இன்னொன்று இருக்குது, விஜய் ஒருத்தர் தானே அப்படிங்கிறாரு. இது கேட்குறதுக்கே எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். இங்கே இருக்கிற யாரையுமே அதை ஒத்துக்க முடியாது. ஒரு குழந்தை உயிர் போனால் கிடச்சிரும், விஜய் போனால் இன்னொரு விஜய் கிடைப்பாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பகுத்தறிவு இல்லாமல் ஒரு சரியான அரசியல் நாலேஜ் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம இருக்கிறது தான். மக்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையாக இதோட விளைவாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மாப் மென்டாலிட்டி. இந்த மாப் மென்டாலிட்டியை பற்றி எல்லாருமே நிறையா பேசிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். இந்த மாப் மென்டாலிட்டி தான் இந்த இடத்துக்கு ஒரு தள்ளுறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒருத்தர் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறான். ஒரு கட்சிக்கு ரொம்ப இப்போ பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி. ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு 4 பேர் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேர் சப்போர்ட் பண்ணாட்டி அந்த 4 பேரோட ஃபோர்ஸ்னால இந்த 2 பேர் உள்ள தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கான பாப்புலாரிட்டி கெயின் ஆகுது அப்படிங்கிறத நான் உணர்றேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எங்கேருந்து மாற்றப்பட்டிருக்க வேண்டியும், எங்கேருந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஆரம்பிக்குது அப்படின்னா கல்வி. சரியான அடிப்படை கல்வி அரசியல்லையும் பகுத்தறிவையும் புகுத்தாததுனால வர்ற விளைவுகள் தான் இதெல்லாம். இங்கே அடிப்படை கல்விங்கிறது மறுக்கப்படல, மறைக்கப்படுது. யாருக்கு என்ன கல்வி டீச் பண்ணணும் அப்படிங்கிறத சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப மாற்றுறாங்க. இங்கே தேசத்தந்தை காந்தியை பற்றி 2 லெசன் 3 லெசனுக்கு இருக்குது 10ஆம் கிளாஸ் புத்தகத்தில். ஆனால் தந்தை பெரியார் பற்றி 1/2 பேஜுக்கு கூட கிடையாது. இவங்க சொன்ன அந்த நீதி கட்சி அவ்வளோ மாற்றங்களை தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கு. சாதிய ஒழிப்புக்கு அவ்வளோ போராடி இருக்கு. அதை பற்றி ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும் நீதி கட்சின்னு, அதை பற்றி எந்த இதுவும் இருக்காது. இது ஒரு சிபிஎஸ்சி புக்கில், என்சிஆர்டி புக்கில் இருந்தால் கூட மன்னிக்கலாம், தமிழ்நாட்டோட அவ்வளோ இன்க்ளூட் பண்ணாது. தமிழ் ஸ்டேட் போர்ட்லேயே கிடையாது. இதை பற்றி நீங்கள் ஒரு கட்சியோட வரலாறு சொல்லித்தராமல், அதோட அரசியலை சொல்லித்தராமல் ஒருத்தனை எப்படி ஓட்டு போகிறதுக்கு இது பண்ணுறீங்க? சிவிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு, லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்களோட பவர்ஸ் என்ன? இதை தெரிஞ்சுட்டு ஒருத்தன் ஓட்டு போட்டுற முடியுமா 18 வயசில்? இது எப்படி இருக்குன்னா, ஏபிசிடியே அரைகுறையாக தெரிஞ்சவன்ட்ட 12ஆம் கிளாஸ் பேப்பர் கொடுத்து திருத்த சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாட்டோட தலைவனை முடிவு பண்ணுறவனுக்கு அங்கே நடக்கிற எல்லாமே தெரிஞ்சாதான் அவனுக்கு ஓட்டு போகிற உரிமையும் தேர்ந்தெடுக்கிற உணர்ச்சியும் அவனுக்கு இருக்கும். இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது வேறு என்னென்னலாம் இங்கே எஜுகேஷன் சிஸ்டமில் குறையுது அப்படின்னா, பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாகவே பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ், அதாவது சித்தாந்தங்கள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் டீச் பண்ணுறதில்ல. இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான இது என்னென்னா, வெற்றிமாறன் படத்தில் ஒரு டைலாக் வரும், தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர் மன்றத்தை உருவாக்குவாங்க, மாற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த தத்துவம் சரியா இல்லை அந்த தத்துவம் சரியா, இந்த தலைவரோட சித்தாந்தம் சரியா இல்லை அந்த தலைவரோட சித்தாந்தம் சரியான்னு போட்டி போட்டிருந்த காலம் போயிட்டு ஒரு தலைவருக்கு தத்துவமோ சித்தாந்தமோ இருக்கான்னு ஆராயிற காலம் வந்துருச்சு. இது நம்ம 50-60 வருஷம் முன்னாடி வந்த மாதிரி இல்லை, 50 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டியது. இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ், அதாவது அரசியல் சித்தாந்தங்களை நிறையா இருக்குது. ஃபேசிசம்,
கம்யூனிசம், சோஷியலிசம், இம்பீரியலிசம், அது மாதிரி ஒரு ஆளுமையில் வந்துட்டு அனார்கி, மோனார்கி, டெமோக்ரஸி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் இதை பற்றி இங்கே அறிவு யாருக்கு இருக்குது? அறிவே இல்லாதப்போ, இந்த ஒரு அரசியல் அறிவு இல்லாதப்போ ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிற உணர்ச்சி வந்து எப்படி வரும்? இங்கே கரூர் சம்பவத்துக்கு வந்தால் அங்கே வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஸ்டார் வர்ஷிப்னால அங்கே வந்தது வந்துட்டு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர்றது ரசிகர் கூட்டம், ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர் கூட்டமாக இந்த மாநாடை நம்ம இல்லை இந்த ராலியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மிச்ச கட்சிகளுக்கு வர கூட்டம் வந்து குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தான் வராங்க. யாரும் அந்த இடத்துல ஒரு தலைவரோட அரசியல் சித்தாந்தத்தை கேட்கறதுக்கோ அவங்களோட ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக இங்கே வர்றதில்ல. இதை மாறணும் அப்படின்னா அடிப்படை மாறணும். சரி, இங்கே தான் எஜுகேஷன் சிஸ்டமில் இல்லை, வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா தனியாக படிக்கணும். பெரியார், அம்பேத்கர், கால் மார்க்ஸ், அரிஸ்டோட்டில் முதற்கொண்டு எல்லாரையும் படிக்கலாம், தப்பே இல்லை. படிக்கிறதோட நிறுத்தணுமானா கிடையாது. அதை பற்றி சிந்திக்கணும், அதை ஆராயணும். அதில் தப்புகள் இருந்தால் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க எழுதுனது தான். அதை மாற்றி இன்னும் புதுசாக வடிவமைச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது இன்னும் நல்லது. இங்கே வெறும் படிச்சுட்டு போயிட்டு நின்னா மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலான நாலேஜ் வேணும். இங்கே எத்தனை காலேஜில் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் நடக்குது? ஒருத்தன் காலேஜில் அவங்களோட எலெக்ஷன் கூட அவங்க ஃபேஸ் பண்ணாமல் பேசிக்காகவே ஒரு பாலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஐடியா இல்லாமல் போயிட்டு ஒரு ஓட்டு போட்டு ஒரு நாட்டை ஆள்றவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு தகுதியையும் ஒரு உரிமையும் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான விஷயமா இருக்குது. இதனால தான் ஒரு சரியான அரசியல் சிந்தனைகள் இல்லாமல் நாம் போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஆபத்தான பாதையில் போய் முடியறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியல் மேடையை வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால இன்னும் வளர முடியும். அதே மாதிரி தான் இந்த காலேஜ் எலெக்ஷன்ஸும் ஒரு மேடையும் ஒரு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸும் வர்றப்போ மட்டும்தான் அவங்க வளர முடியும். இதெல்லாம் இல்லாததுனால இன்னொரு விளைவு என்ன வருது அப்படின்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. இவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய், அவங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. உன்னோட ஓட்டு உரிமையை வந்து நீ காசுக்காக விற்கிறனா அதை விட கேவலமான விஷயம் வந்து நீ பண்ணவே முடியாது. இதை புரியறதுக்கு உனக்கு கல்வி வேணும், ஒரு பகுத்தறிவு சிந்தனை வேணும். உன்னால் ஒரு நாட்டை யார் ஆள்றான்னு முடிவு பண்ண முடியும்னா அது ஒரு 1000 ரூபாய்க்கு விற்க போறியா? இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நாம எல்லாம் மாறி ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் முடியும். அதுக்கு படிக்கணும், சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும். இங்கே எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்க மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஒருத்தர் தனியாக கூவுனா எதுவும் கேட்க போகிறதில்ல. நிறைய பேர் வெளியே பொதுவாக சொல்கிற மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிற சாக்கடை, அரசியல் வந்துட்டு சாக்கடையாக இருந்தால் நம்ம தான் இறங்கி வந்து சுத்தம் செய்கிறது வந்து நம்ம கடமை. நம்ம நாட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா, நேஷ்னலிசமுக்கும் பேட்ரியாட்டிசமுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்க்குறாங்க. ஒரு பேட்ரியாட்டிசம் வந்து நல்லது, நேஷ்னலிசம் வந்துட்டு கெட்டது. ஆனால் நேஷ்னலிசம் கெட்டதுன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆன்டி இந்தியன்னு சொல்லிடுவாங்க. என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாட்டில் தான் நான் வந்து இருக்கோம். இங்கே வந்து அதெல்லாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. சூப்பர் டீலக்ஸ் படத்தில் வந்து தியாகராஜ குமார் ராஜா ஒரு அருமையான டைலாக் வச்சுருப்பார். ஃபஹத் ஃபாசில் சொல்கிற மாதிரி, இந்தியன்னு சொன்னால் பெருமை கொள்ளணும், தமிழன்னா தலை நிமிர்ந்து நிற்கணும், சாதினா மட்டும் தப்பு, எல்லாம் கூட்டம் தானே அப்படின்னு சொல்லுவார். சரி, எல்லாமே ஒரு கூட்டம் தான். உங்களை பிரிக்கிறாங்க. ஜாதி வாரியாக பிரித்தாலும் அது பிரிவினை தான், மத வாரியாக பிரித்தாலும் பிரிவினை தான், மொழி வாரியாக பிரித்தாலும் பிரிவினை தான், நாடுன்னு சொல்லி பிரித்தாலும் பிரிவினை தான். இந்த பிரிவினைலாம் இல்லாமல் இதையெல்லாம் உடச்சிட்டு நாம் வளரணும்னா அடிப்படை கல்வி இங்கே தேவை.